பழைய படங்கள்லாம் உட்கார்ந்து இப்ப அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அவரும் ஏதோ ஒரு பிரச்சாரத்தை தொடர்ச்சியா ஒரு 30 வருஷமா பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றது கிளியரா தெரியுது. நாம தான் அந்த ஸ்கிரிப்டை படிக்காம தவறிட்டோமோ அப்படின்ற ஒரு கேள்வியும் எனக்குள்ள இருக்கிறது. அவர் அரசியல் வரணும் அப்படின்ற அந்த எண்ணம் அவருக்கு ரொம்ப முன்னாடியே அவர் கிளாரிட்டியோட இருந்திருக்காரு. நம்ம பொலிட்டிக்கல் ரிப்போர்ட்டர்ஸ் வந்து வந்தா பாத்துக்கலாம் அப்படின்னு இருந்திருக்கோம். சோ அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது ஐயோ இவருக்கு எப்படி இவ்வளவு கூட்டம் வருது, என்ன பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது ஐ திங்க் ஹி ஹஸ் கிரியேட்டட் தட் செட்டப் ஃபார் ஹிம்செல்ஃப். சோ அது நம்மளால இப்போ அவர் அதோட அவுட்கம் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது. அவர் மேடையில் நின்று அவர் சேலஞ்ச் பண்றாரு இல்லையா, ஒவ்வொரு வீட்லயும் ஒரு விஜய் இருக்கா அப்படின்னு சேலஞ்ச் பண்ணும்போது அதை வந்து நம்மளால கவுண்டர் பண்ண முடியலையே, அதை நம்மளால மறுக்க முடியல. ஒருவேளை இருக்குமோ அப்படின்னு தான் திமுக யோசிக்குது. ஒருவேளை இருக்காங்களோ அப்படின்னு நீ யாருக்கா ஓட்டு போடுவேன் அப்படின்னு பசங்கிட்ட கேட்டா விசிலுக்கு தான் ஓட்டு போடுவேன் சொன்னா அவங்களுக்கே அப்பதான் தெரியுது. சோ நிறைய குடும்பங்கள்ல நாமளே பேசும்போது சொல்றாங்க, சார் முதல்ல வீட்டுல பசங்க எல்லாம் அரசியல் பேச மாட்டாங்க சார், இப்ப பசங்க அரசியல் பேசுறாங்க சார். சரி நம்ம பசங்க அரசியல் பேசுறாங்களேன்னு நம்ம சந்தோஷப்பட்டா அரசியல் பேசினா சண்டே ஆயிருது சார். ஏங்கன்னா அவன் விஜய்க்கு ஓட்டு போடுறேன்னு சொல்றான் சார், அதனால இப்ப அரசியல் வீட்டுல பேசுறதுக்கு தடை பண்ணிட்டாங்க சார், அரசியல் பேசுறது இல்ல. சரி அவன் தான் போய் ஓட்டு போடுவானா, அவங்க அம்மாவையும் கூட்டு போய் ஓட்டு போட வைக்குவேன் அப்படின்னு சொல்றான் சார், என்ன சேலஞ்ச் பண்றான் சார் அப்படின்றாங்க. சோ ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு சூழல் அப்படின்றது உருவாகி இருக்கு அப்படின்னு பாக்குறேன். சோ இன்னைக்கு அதுக்கு காரணம் வந்து விஜயோடைய படங்கள், விஜய் சினிமா மூலமாக அவர் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு தாக்கம்.